ஹாய் ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் வந்து வேறு லெவலெல்லாம் இமேஜெலாம் எடிட் பண்ணி போடும். நம்ம சேனலில் வேறு ட்ரெண்டிங்காக இமேஜெலாம் எடிட் பண்ணி போடும். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் அவங்க ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லித்தரேன் நண்பா. வாங்க நண்பா, எனக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்து ஆல் ஃபோட்டோன்னு இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் நண்பா எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணோம் நண்பா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கீழே அப்படியே போயிட்டே இருங்க. கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோவை கொடுத்துருங்க. ஆட் ஃபோட்டோவில் நான் இந்த ஒரு பிஜிஎன் இமேஜ் எடுக்கிறேன். இந்த இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு ஆட் இருக்கும், ஆட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதில் நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்னு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க நண்பா. கொஞ்சம் பெருசாக்கிறீங்க. பெருசாக்கிட்டு டிக் சிம்பிளை கொடுத்துருங்க நண்பா. கொடுத்துட்டு இதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிடுங்க. அதில் ஆட் இமேஜ்னு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதில் உங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் கட் பண்ணணும்னா அது சொல்லித்தரேன். இல்லை கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் இருக்கும், அந்த அவுட்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சும்மா ட்ரா பண்ணால் போதும். உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் உங்கள் இமேஜ் எடுத்து சும்மா ட்ரா பண்ணால் போதும், அந்த சைடு கட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த ஏரோ சிம்பிளை கொடுத்துட்டிங்கன்னா கட் ஆகிடும் நண்பா. ஸோ இல்லை கேப் எல்லாம் இருக்கும் நண்பா. ஸோ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும்னா, இல்லை ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ரா ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இப்போ கேப் விழுந்தது எல்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இதில் கேப் விழுந்துருச்சு, எப்படி ட்ரா பண்ணணும்னா, ஸோ இதை ட்ராப் சிம்பிளை கொடுத்துட்டு ட்ரா பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ எரேஸ் பண்ணாலும் எரேஸ் பண்ணலாம், கீழே எரேஸ் பண்ணலாம். ஸோ இதோட பெருசாக இருக்க சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேவ் ஆப்ஷன் கொடுத்தா போதும் நண்பா. ஸோ கட் ஆயிரும், அவ்வளோதான். ஒரு ஈஸியான ஒரு எடிட் தான் நண்பா. ஈஸியான எடிட் தான் நண்பா. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கிடுங்க. பெருசாக்கிட்டு ஜஸ்ட்டு டிக் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிடுங்க நண்பா, அவ்வளோதான். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எல்லாம் ஆட் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்னா, ஸோ இந்த பிஜிஎன் இமேஜெல்லாம் கீழே கொடுத்துருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. ஆட் பண்ணால் போதும். கரெக்டாக இந்த கிராக் விழுந்த மாதிரி கரெக்டாக ஒரு கேப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இல்லை பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. இந்த ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்தா போதும். ஜஸ்ட் அவ்வளோதான், இந்த ஃபோட்டோவோட எண்டிங் வந்தாச்சு. ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதில் போய் கொஞ்சம் கிளியரிட்டியை கம்மி பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ இந்த இமேஜை வந்து இன்னும் கிளாரிட்டி ஆகணும்னா இல்லை டூல்ஸ் ஆப்ஷனில் போய் இல்லை அட்ஜஸ்ட் இருக்குது, அதில் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அமௌண்ட்டுன்னு ஒரு பிரைட்னஸ்ன்னு இருக்கான். ஸோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கிளியாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். சேச்சுரேஷன் அப்புறம் தான் அவங்க கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும், அதுலேயும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். மொத்தமாக எரேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை ஒருத்தைக்கு எரேஸ் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து வேறு லெவலில் இமேஜெல்லாம் எடிட் பண்ணி போடும் நண்பா. உங்கள் ஃபோட்டோவை வச்சு வேறு லெவலில் எடிட் பண்ணிலாம் போடும். புதுசாக ட்ரெண்டிங் மாதிரி எடிட் பண்ணலாம் போடும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லாம் இந்த மாதிரி இமேஜெல்லாம் எடிட் பண்ணி வேறு லெவலில் போஸ்ட் பண்ணலாம். லைக் எல்லாம் தாறுமாறாக வரும் நண்பா. ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க நண்பா, அவ்வளோதான். சேவ் கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா